mymovie.com உங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு வந்து வெப்சைட் வேணும், மொபைல் ஆப்ஸ் வேணும், டொமைன் வேணும், ஸ்பேஸ் வேணும். இப்படி எதுனாலும் சரிங்க, கம்ப்ளீட்டாக வந்து இவங்க வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கான கஸ்டம் மேட் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்ஸ்க்கு பண்ணி தராங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வெப்சைட் டொமைன்லேருந்து உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்லேருந்து டிசைன்லேருந்து ஃபினிஷ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 உங்கள் ரீஜனல் லாங்குவேஜ்லேயே வந்து சப்போர்ட்டும் வந்து தராங்க. ஒரு யங்ஸ்டர் நடத்துகிற ஒரு அட்டகாசமான பிஸ்னஸ் இது. ஸோ உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலில் ஆன்லைன் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக myvb.com வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலில் செமையாக கொண்டு போங்க. ஸ்டார் 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 தலைவர் கவின் பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்பு, ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப்பு, சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே சோஷியல் இன்ஜினியரிங் தான். நீங்கள் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒன்று தோணணும், இது பார்க்கணுண்டா அப்படின்னு தோணணும். ஸோ அந்த சோஷியல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து ஸ்டார் டீம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு மூடு வந்து எல்லாத்துக்குமே வந்து உள்ளே இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ போட்டிருந்தாங்க, அங்கே போய் பார்த்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா படத்தை போய் பார்த்தோம். படத்தை பொறுத்த வரைக்குங்க, ஏன்னா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஸ்ட்ராங் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்குது இந்த படத்தில். ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று எந்தெந்த ஆடியன்ஸுக்கு இது செமையாக பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ், பாசிட்டிவ் கவின் வந்து என்னென்னா ஒரு ஆக்டரை தாண்டி வந்து ஒரு ஸ்டாராக நிற்கிறதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன். ஒரு பேஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல்லேருந்து அப்படியே நூல் பிடிச்சி அப்படியே வந்து அந்த பிக் பாஸ்குள்ளே வந்து அதில் ஒரு பேர் எடுத்து அதில் ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இதெல்லாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் ஒன் டேயில் நடக்கிற மேஜிக் கிடையாது. அப்படிங்கிறப்போ அதுக்கு வழி நிறைய இருந்திருக்கும். ஒரு 15 வருஷம் காத்திருப்புகள்லாம் இருந்திருக்கும். ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஹி ஹாஸ் டன் தட். ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு இல்லை. இந்த படத்தில் கவின் அஸ் அ பர்ஃபார்மர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் டைம்ஸில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா யங்காக பார்த்தீங்கன்னா ஆள் மெல்லிஸாக இருப்பா. அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நிகழும், அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உடம்பு போடுவார், சட்டெல்லாம் குண்டாக கிடப்பா. அப்படி இப்படி பாடியாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 வேரியேஷன் வந்து உள்ளே இருக்குது. லுக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 7-8 வேரியேஷனுக்கு மேலே வந்து லுக்ஸாக வந்து உள்ளே இருக்குது. இது வேரியேஷன் மட்டும் கிடையாது, இந்த ஒவ்வொரு வேரியேஷன்லையும் ஒவ்வொரு மூடோட நீங்கள் சுற்றிட்டு இருக்கணும். இப்போ காலேஜில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் தான்டா ராஜா அந்த மூடில் தலைவர் வந்து சுற்றிட்டு இருப்போம். அப்படி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு மெயின்டைன் பண்ணுவார். ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு எரிமலை மாதிரி உள்ள பிடிக்காது, பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அதை ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது ஒரு எக்ஸ்ப்ரெஷன்னா அது ஒரு மாதிரி மலுங்கடிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷனு, அதை செமையாக பண்ணியிருப்போம். அப்படி கவின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மெச்சூரிட்டி இப்போ ஸ்டார் அப்படின்னு எடுத்தோன்னா ஏன்னா அது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் அப்படிங்கிறக்காட்டிக்கு அது எந்த குறையுமே இல்லாமல் கவின் வந்து அந்த வெயிட்டை ஷோல்டரில் தாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அடிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி லால் கவினுடைய அப்பாவை என்ன பர்ஃபார்மன்ஸுங்க, என்ன நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி ஒரு அப்பா எல்லாம் போயிட்டாரே அப்படிங்கிற அப்படின்னு கூட நினைக்க தோணிடும். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு மெச்சூரான, அவ்வளோ குழந்தைத்தனமான, அவ்வளவு சூப்பரான ஒரு நடிப்பு. ஏன்னா கவின் மட்டுமே இதில் வந்து பண்ணிட முடியாது. அவங்க அம்மா அது இலவு சீன்லாம் ஒன்று வரும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரவுசா சின்னதான் பட் அவ்வளோ ரசிக்கும்படியாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்டு சினிமட்டோகிராஃபி வெரி ப்ராமிசிங் சினிமட்டோகிராஃபி. டிஐ எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, ஒரு சிலது நல்லா இருந்தது, என்னமோ ஒரு மாதிரி சின்ன ஒரு அவைவாக இருக்க மாதிரி இருந்தது. பட் ஆனால் சினிமட்டோகிராஃபியாக அந்த எமோஷன்ஸ், அதுவும் அந்த மும்பை போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க, செமையாக பண்ணியிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா அவருடைய சர்ப்ரைஸ் ஒன்று உள்ளே இருக்குது, ரொம்ப ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஆப்வியஸ்லி. என்ன சர்ப்ரைஸ், இப்போல்லாம் பெரிய உலக சர்ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். உள்ளே போய் பாருங்கள், பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு தலைவன். வந்து பார்த்திங்கன்னா பழைய யுவனுக்கு போய் அவரையே தன்னை ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. நாம் எப்படி இருந்தோம், அவர் எப்படி இருந்தவர் தெரியுமா, எப்படி இருந்தவர் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்களே அந்த வாழ்ந்துக்கிட்டவங்க, அந்த மாதிரி அதுக்கு ஒன்று அப்படி இல்லைன்னு அப்படி சொல்ல. பட் அந்த விஷயத்த அவருக்கு வந்து நினைவுபடுத்தியிருக்கார் ஒரு பாயிண்டில். அது என்னன்னு போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து பயங்கரமாக புரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நிறைய சிங்கிள் டேக் ஷாட்ஸ், நிறையான்னு இல்லை, சில சிங்கிள் டேக் ஷாட்ஸ் இருக்குது, ப்ரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி
டைம் கொடுத்துருக்காங்க. அந்த பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்து சின்னது பெருசு அப்படின்லாம் பேதம் பார்க்காம எல்லாத்துக்குமே அந்த ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா இளன் வந்து கொடுத்துருக்காரு. இளனோட ஸ்பெஷல் அது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இவர் இப்படி நடிப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்கள்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எல்லாமே படத்தோட செமையான ஒரு பாசிட்டிவ்ஸுங்க. நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்ஸ் அண்ட் டாக்ஸி அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஒரு அழகாக இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா இதுக்கு 3க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் டாக்ஸிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 வே ட்ரிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வே சார்ஜ் பண்ணுவீங்களே, அதெல்லாம் உங்கள்கிட்ட கிடையாது. 1 வே ட்ரிப்னா 1 வே ட்ரிப்பு. நீங்கள் வந்து 4 வேல எடுத்திங்கன்னா 14 ரூபா ஒரு ட்ராப்புக்கு, அப்படி இல்லை ரவுண்ட் ட்ரிப்னா 13 ரூபா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி எடுத்துட்டிங்கன்னா 19 ரூபா ட்ராப்புக்கு, அப்படி இல்லைன்னா 17 ரூபா ரவுண்ட் ட்ரிப்புக்கு அப்படின்ட்டு ரொம்ப க்ளீனாக கார்ஸை மெயின்டைன் பண்ணி டிரைவர்ஸை வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு தரமான சர்வீஸ் கொடுத்து வளரணும்னு நினைக்கிற ஒரு ஆர்கானிக்கான ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த ஹெய்ஸ் அண்ட் டாக்ஸி. ஸோ லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு இந்த வாக்குவாதமெல்லாம் ஆக முடியல, அதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சர்வீஸாக அது இருக்கும் அப்படிங்கிறது வந்து டவுட்டே வேணாம். மிச்ச டீட்டெயில்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், பாருங்கள். சரிடா, விளம்பரத்தை விற்றுட்டேன், ரைட்டு. அடுத்து என்ன மைனஸ்? இப்போது இந்த படம் என்னென்னா முரண்களின் மூட்டையாக இருக்குது. கலை அரசன், அவனோட பேரே கலை தான். ஸோ கலை தான், அவர் வந்து கலையாகவே இருக்கார். கலைக்கு அரசன் ஆகிறதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் போஸ்டருக்கு நடுவில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்புறம் அவராகவே அந்த லெவல் போயிடுறாருங்கிற மாதிரி கிட்டத்தட்ட படத்தில் காமிச்சிட்டாரு. அதெல்லாம் சூப்பர். பட் என்னென்னா அவனோட சினிமா ஜேர்னி தான் இங்கே தேவை. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இப்போ வந்து வெறும் சினிமாவில் மட்டும் கிடையாது கஷ்டம். சும்மா திருப்பி சினிமாவில் மட்டும்தான் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான். நான் வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டது தெரியுமா? ஏன் அப்போ மற்றவங்களாம் கஷ்டமே படுறது இல்லையா? வாழ்க்கையில் இந்த பொது ஜனமெல்லாம் கஷ்டமே படுறது இல்லையா? ஒரு சாதாரண ஒரு 25,000 ரூபா சம்பளத்துக்கு வர்றதுக்கு ஒவ்வொருத்தம் 20 வருஷம் காத்திருந்து 25,000 ரூபா சம்பளத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கான். 10,000 ரூபாயை வச்சே குடும்பம் நடத்தி வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் அதை வச்சு நடத்தியே செத்து போனவன்லாம் இருக்கான். மிகப்பெரிய தியாகிகள்லாம் மிடில் கிளாஸில், லோவர் மிடில் கிளாஸில் உள்ள உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? இதுதான் கேள்வி. என்னன்னா அந்த சினிமா கேரர், அந்த சினிமாவில் இருக்கிற பிரச்சனைகள் அந்த வேர்ல்டை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது எல்லாமே என்னன்னா பர்சனல் ஸ்ட்ரகிளை திருப்பி உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதில் ஃபுல் நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்குது நமக்கு. தோக்குறான் திருப்பி வர்றான், தோக்குறான் திருப்பி வர்றான், தோக்குறான் திருப்பி வர்றான். அண்ட் இன்னொன்று, அவன் அந்த பர்சனல், நான் கவினை சொல்ல, கவின் அஸ் அ பர்ஃபார்மர் அந்த கலைஞரை வந்து ஃப்ளாடான ஒரு கேரக்டரில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு, அது வேற. பட் அந்த கலைஞர கேரக்டர் சொல்கிறேன், நான் இங்கே சொல்கிறேன்னா அந்த கேரக்டர் டெபிக்ஷன் சொல்கிறேன். அந்த கேரக்டர் டெபிக்ஷன் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா தொடர்ந்து அவன் மேக்ஸிமம் சுயநலவாதியாக இருக்கான். அவன் கூடயே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரமம், பயங்கரமான ஒரு உடல் சிரமம் வரும்போது கூட அந்த பொண்ணு வந்து கூட இருக்குது. டக்குன்னு விட்டுனா அந்த பொண்ணை காணோம், போய் எக்ஸ்சேஞ்ச் ஒரு இது டாபிக் காணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பொண்ணு வருது, அது ஒரு 10 மினிட்ஸ் வந்துடுது. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸில் டான்ஸ் ஆடிருப்போம். அப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளாடையை வச்சுட்டு உள்ளாடையை ப்ரெசென்ட் கொடுக்கும். பார்த்தியா அன்னைக்கு கழட்டி வீசினல, அதுதான் இது அப்படின்ட்டு. நல்ல வேலை பாய்ஸ் இதாக மாற்றிருந்தாங்கன்னா ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும் ஆன்லைன், அப்படி போயிருப்பாங்க. ஸோ அது கொடுத்தங்காட்டிக்கு பிரச்சனை இல்லை. பட் அது எதுக்கு சொல்லப்போனால் அந்த சீனே சொல்கிறேன் நான். அதாவது அந்த கேர்ள்ஸ் டான்ஸ் ட்ரெஸ் போட்டு ஆடும். அப்படி அந்த ஆடுற ஸ்டெப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் வல்கிறதுல பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு நளினமே இருக்காது. ஒரு மாதிரி செமி வல்கராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அட்வைஸ் பண்ணுவார், பெண்களே நீங்கள் இந்த நாட்டின் கண்கள், நீங்கள் 2 கண்ணையும் திறந்து நீங்கள் வந்து ஸ்கூட்டி ஓட்டணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப வேகமாக சாப்பிடணும். அப்புறம் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜில்னு ஐஸ் மோர் குடிக்கணும். இந்த மாதிரி. என்னடா ஏய் டான்ஸ் தானே ஆடினேன், அதுக்கப்புறம் என்னையா அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? அப்போ என்ன இப்படி வந்து உட்காந்து எப்படி வேணால் ஆடுறதுங்கிறது பெண் உரிமையாக? ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு போகுது, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இன்னொரு பொண்ணு செட் ஆயிடுது. அந்த காஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அந்த லீட் பேர்ஸ்லாம். பட் ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி பெருசாக ஜெல் ஆகல. வி கேனாட் அது
பேருன்னு நம்ம ஒத்துக்க முடியல. அது என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே ஒட்டிக்கிட்டே இருக்குது. அண்ட் இன்னொன்று படமே வந்து பேட்சாக தெரியுது. அதாவது ஒரு பகுதி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே படம் டிஸ்டர்ப் ஆகாது, நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அண்ட் இன்னொன்று கேரக்டர் ஆர்க்ஸ் இருக்குல்ல, சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த கேரக்டர் ஆர்க் வருது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கவினோட அக்காலாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. வர்றாங்க போகிறாங்க அவ்வளோதான். பாட்டியெல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து நிறைய இது வந்து போட்டு அதே மாதிரி சினிமாக்குள்ளே அப்படிங்கிற சினிமாவை பற்றி படம் எடுத்தாலே பிரச்சனைங்க. ஏன்னா நோபடி கேர்ஸ். சினிமாவில் இருக்கிற ஸ்ட்ரகிள் பற்றியில் எவனுக்கு தேவையில்லை. அப்படிங்கிறப்போ அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். வருஷங்களுக்கு சேஷன் மாதிரி உள்ளே இருக்கிற பிரச்சனைகள், சினிமாவில் இருக்க இப்போ இருக்கிற பிரச்சனைகள், இல்லை இப்போ இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டோட டேலண்ட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வேர்ல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாமே விட்டாங்க. கம்ப்ளீட்டாக அதை வந்து உள்ளே போகாமே விட்டாங்க. அது இவனோட ஸ்ட்ரகிளாகவே இருக்குது. இவன் என்ன பண்ணா, 2வது லவர் கூட போனான், பீச்சில் நின்றுட்டு இருந்தான், மழை பெஞ்சுது, அப்போ வந்து அந்த அம்மா ஏதோ பேசிகிட்டு இருந்தது, அப்போ வந்து இவன் கடுப்பானான், அப்புறம் போனான், அப்புறம் வேலைக்கு போனான். இது எல்லா ஆர்டிஸ்ட் லைஃப்லையும் நடக்கியா? இப்போ இந்த இவனுக்காவது கலையரசனுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், அவங்க அம்மா எல்லாம் வந்து ஓரளவுக்கு வரவு செலவு பண்ணி இவனுக்கு வந்து ஒரு 1000 2000 கொடுக்கறதுக்காவது இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கிராமத்திலிருந்து வந்து நீங்கள் ஒன்றுமே இருக்காது, அவன் ஃபேமிலி ஒன்றுமே இருக்காது, 500 ரூபாய்னாலும் அவன் தான் கொடுத்தான் அவன் குடும்பத்துக்குன்ட்டு அதை உட்காந்து இங்கே டேபிள் தொடச்சி ஆர்டிஸ்ட் ஆனவன் எவ்வளோ பேர், எத்தனை பேர் இங்கே. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஸ்ட்ரகிளை வந்து ஆடியன்ஸ் பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்குவாங்களா? அதான் கேள்வி. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவாக தே சீ த்ரூ இட். அப்படிங்கிறப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதாங்க படத்தில் ஓவரால் என்னென்னா, அது இன்னுமே எடிட்டிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை வந்து இன்னும் 10 நிமிஷம் டைட் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே ஃபைன் ட்ரிம் பண்ணி இன்னுமே ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான, ஏன்னா பார்ட்டாக படம் ஷைன் ஆகுது. அப்படியே அந்த கிளைமேக்ஸ் பக்கத்தில் வந்து மில்லுருது படம், பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இன்டர்வல் வர்றப்போலாம் வந்து பார்த்தா ஹார்ட் ஹெவியாகி வெளியில் போகிறோம். பட் அந்த மாதிரி சங்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ தவிர ஒரு ஓவராலாக ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. பட் சரி, இது ஆடியன்ஸ்க்கு என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, சினிமா பிடிச்சி போனீங்க அப்படின்னா பார்ட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். அதாவது சினிமா நியூவான்சஸ் எல்லாம் தெரிஞ்சு உள்ளே போனீங்கன்னா பார்ட்டாக சில சீன்ஸ்லாம் சூப்பரில் அப்படின்ட்டு இருப்பீங்க. சிலதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சு ஃபெஸ்ட்டாக இருக்கும். சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் காலேஜ் படிக்கிறப்போ சும்மா ஏணி வச்சு மாடி ஏறுறது, இதெல்லாம் இந்த ஏணி வச்சு மாடி ஏறுறது அவங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாதான், கீழே அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதா, அப்போ யார் இந்த ஏணியை மாற்றி வச்சது, அது மாதிரி ரேண்டமாக அந்த ரொம்ப இல்லாஜிக்கல் இதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியெல்லாம் இருக்கும். அந்த பொண்ணு வந்து வீட்டில் போகிறான், அதெல்லாம் கிரிஞ்சு ஃபெஸ்ட்னு சொல்லலாம். அந்த இடம்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் இவன் ஷைன் ஆகிற இடம், நடிகனாக ஷைன் ஆகிற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நிறைய கேள்வி கேட்பீங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பு ஒன்று ஆகும். அந்த தழும்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தழும்பு தான் பிரச்சனைன்னே சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி அந்த தழும்புக்கு வந்து அதை மறைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ ஷார்ட்கட் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே, சினிமா தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அந்த கேள்வியெல்லாம் எழுப்புவீங்க, என்னடா இது அப்படின்னு எழுப்புவீங்க. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் சில டைம் பொறுமையை வந்து உங்களுக்கு வந்து சோதிக்கும். சிலது என்னடா இது அப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு புரியுமாங்கிறது கூட எனக்கு தெரில. சில டைம் புரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூத்து போனீங்கன்னா நிறைய செலிப்ரேஷன் இருக்குது. அதுலேயும் எக்ஸ்பெஷலாக ஒரு 5 நிமிஷம் யுவனோட மேஜிக் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓவராலாக இந்த படம் என்னென்னா, இந்த 3 கண்ணம் வர்ற சாப்பாடு ஊட்டுறோம், ஒழுங்காக சாப்பிட்ரு குழந்தைகள் சொல்லுவாங்கள்ல, 3 கண்ணம் வர்றான் இல்லை வந்து பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்குவாங்கள்ல அம்மாக்கள் சொல்லுவாங்கள்ல பிள்ளைக்கு, அந்த மாதிரி ஒழுங்காக சினிமாவுக்கு போகாத, வேலையை பாரு, இல்லைன்னு வச்சுக்க ஸ்டாரில் வர்ற அந்த ஹீரோ மாதிரி தாண்டா நீ ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சினிமாவை செலிப்ரேட் பண்ணுறதை விட ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதில் ஐஸ்கிரீம் விற்கிற அந்த ஒரு காதல் சுகுமாராக யாரோ ஒருத்தர் ஐஸ்கிரீம் விற்றுட்டு போ அப்படி அந்த கேரக்டர்லாம் பாருங்கள், அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும், ரேண்டமாக அல்டிமேட்டாக இருக்கும். இதாங்க இதான் ஸ்டாரு. தெரியவே நான் ஒரு பிராண்ட் ஒன்று பண்ணுறேங்க, என்னோடய ஓன் பிராண்ட் ஒன்று பண்ணுறேன். இப்போ தான்
கிட்ஸுக்கு நிறையா கேட்டிருந்தாங்க, குழந்தைகளுக்கு நிறைய வேணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் கிட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணியிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கேன். மொத்த செட்டுமே 399 ரூபாய்க்கு தரேன் வெப்சைட்டில். இந்த கீழே உங்களுக்கெல்லாம் லிங்க்கு போட்டு விட்றேன். ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம், அது வேணால் என்னால் சொல்ல முடியும். உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கித்தாங்க. இருக்குது கிட்டத்தட்ட 2-3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து பண்ணியிருக்கோம் மொத்த செட்டுமே. இந்த சம்மருக்கெல்லாம் வாங்கி போட்டு விடுங்க. ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு வந்து துணி குவாலிட்டி ஆகட்டும், எலாஸ்டிக் குவாலிட்டி ஆகட்டும், ஸ்டிச் குவாலிட்டி ஆகட்டும், அதில் இருக்கிற பிரிண்ட் குவாலிட்டி ஆகட்டும், எதுவுமே எல்லாமே யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் என்னவோ அப்படி தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் ஒரு சின்ன பிஸ்னஸுங்க, ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, சின்ன பிஸ்னஸ் இப்போ தான் ஆரம்பித்து அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லதை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் பெருசாகிடுவோம் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த இங்கே இருக்கும் ப்ராடக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள், வாங்குங்க. உங்கள் சப்போர்ட் வந்து பெருசாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மீண்டும் ஒரு விமர்சனம் இதாங்க ஸ்டார், அவ்வளோதான் என்னத்த சொல்கிறது. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.